அவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறது தேவையா? இப்படி பணம் கொடுத்துக்கிட்டே போனா அப்புறம் நாளைக்கு நானும் உன்ன மாதிரி பாறை உடைச்சுக்கிட்டு உட்கார வேண்டியதுதான். ஐயா நீங்களே இப்படி சொன்னீங்கன்னா நாங்க யாருக்கிட்டன்னு போய் கேக்குறது? ஐயா கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அந்த பணத்தை கொஞ்சம் கொடுங்க ஐயா. ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு. இதை விட்டுட்டா இதை விட நல்ல சம்பந்தம் வேற கிடைக்காதுங்க ஐயா. இவ்வளவு தூரம் கேக்குறதுனால இதுக்கு ஒரு வழி இருக்கு. உனக்கு 500 ரூபா கொடுக்க எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனா அதுக்கு நீ ஒவ்வொரு மாசமும் எனக்கு 20 ரூபா வட்டி தரணும். அது உனக்கு சம்மதம்னா நாளைக்கே வந்து பணத்தை வாங்கிட்டு போ. நீங்க கேக்குற வட்டியை கொடுக்க நான் தயாரா இருக்கேங்க ஐயா. நாளைக்கே எனக்கு பணத்தை மட்டும் கொடுங்க. சரி, சம்பளம் வாங்கிட்டு கிளம்பு. இந்தாடா நாகப்பா உன் சம்பளம். என்னங்க ஐயா, இதுல 2 ரூபா குறையுது. ஒரு தடவை எண்ணி பாருங்க. நான் வேணும்னு தாண்டா குறைச்சு கொடுத்துருக்கேன். 2 ரூபா குறைச்சு கொடுத்தாதான் அந்த வேலையோட மதிப்பு உனக்கு தெரியும். தினமும் தாமதமா வர்றதும் அப்புறம் வேலையை நிப்பாட்டிட்டு ஓய்வுன்னு உட்கார்றதும் இப்படி பண்ணா படத்தை முழுசா எங்கிருந்து தர்றது? ஓய்வு எடுக்காம யாராலையும் வேலை செய்ய முடியாது. ஏன் 2 ரூபாவை எனக்கு கொடுங்க. மத்தியான சாப்பாட்டு நேரத்துல ஓய்வு எடுத்துக்கிட்டு தானே இருக்க. உன்னை விட வயசுல மூத்தவனான ராமுவ பாரு, எவ்வளவு ஒழுங்கா வேலை செய்யறான்னு. அவனை பார்த்தாச்சும் கத்துக்கோ. இந்தா வேணா 1 ரூபா வாங்கிக்க. 1 ரூபாயாச்சும் குறைச்சு கொடுத்தாதான் உனக்கு புத்தி வரும். போ. அப்புறம் வேற வழி இல்லாம அங்கிருந்து வீட்டுக்கு போய் சம்பள பணத்தை தான் அம்மா கிட்ட குடுக்கறாரு. என்னடா இதுல பணம் குறைச்சலா இருக்கு? இன்னும் 1 ரூபாய் இருக்கணும்.